அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான படம். அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப வெட்டு குத்த பார்த்து டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா, என்னடா இவ்வளோ வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினா, ஒரு பீச் ஓரமாக இருந்தால், அன்றைக்கி நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ, சந்தோஷமாக இருப்பீங்களோ, அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் ஃபில்ம், இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் ஃபில்ம். அண்ட் இது வந்து இந்த 2K 90s 80sலாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜானரை தியேட்டரில் பார்க்குறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த படம் 29th நவம்பர் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. நான் முறையாக என் கரியரில் பார்த்த மீடியா தமிழ் மீடியா தான். இன்றைக்கி அந்த தமிழ் மீடியா முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் பேன் இண்டியா மீடியா படம் கிடையாது. இந்த படம் எல்லா ஊர் மீடியாக்காகவும் போய் ப்ரமோட் பண்ணுற படம் கிடையாது. இது ஒரு தமிழ் படம். நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ, முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படம் வருது. நீங்கள் இன்றைக்கி விஷுவல்ஸ் பார்க்குறப்போ, நீங்கள் இன்றைக்கி இந்த டீமோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணிச்சோ அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் சாம் அண்ட் மானிகாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோவில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை. அன்றைக்கி நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம். அண்ட் லைக் ஐ செட், இந்த இந்த ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. நான் அப்படி தான் இந்த வரைக்கும் வளர்ந்தவங்க முன்னாடி நிற்கிறேன். அந்த வளர்ப்பில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. இந்த படம் வந்து நான் இன்னும் 2 வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு வேறு டேட் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம், அந்த பக்கம் ஒரு பெரிய படம், தியேட்டரில் நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்கள் வந்து உங்களோட உற்சாகத்தோட, உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் 29th அன்றைக்கி ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக காத்துட்ருக்குன்னு நான் நம்புவேன். அண்ட் சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொடியூஸ் பண்ண படம். அண்ட் அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணீங்க. எல்லா மீடியா ஹவுஸஸும் இந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணீங்க. அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம், நிறைய வரவேற்பு